திண்டுக்கல் நகரிலே வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நடைபயணம் ஏதோ அரசியல் விளம்பரத்துக்காக கிடையாது. மாறாக உங்களை சந்தித்து, மக்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அவலமான ஒரு ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, மீனவர்களுக்கு, மாணவர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு, வியாபாரிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் என்னுடைய நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இங்கு நான் உங்களிடம் வாக்குகளை கேட்க வரவில்லை. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போதும், திமுக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என்ற முடிவை எடுத்து வருகின்ற தேர்தலில் திமுகவை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும், புறக்கணிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கே நான் உங்களை சந்தித்து வருகின்றேன். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். நமக்கு என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு முக்கியமான ஒரு தேர்தல். எல்லாவற்றுக்கும் மேல் விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இதைத்தான் நான் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று வருகின்றேன். இந்த தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்று நீங்கள் இடுங்கள். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. திமுகவுக்கும் திண்டுக்கலுக்கும் வரலாறு இருக்கிறது. திமுக தோல்விக்கும் திண்டுக்கலுக்கும் வரலாறு இருக்கிறது. 1973 நடைபெற்ற மக்களவை இடைத்தேர்தலில் இந்த தொகுதி, அப்பொழுது இடைத்தேர்தல் வந்தது. திமுக தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி. அந்த இடைத்தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தது. அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் 1977 அதிமுக வெற்றி பெற்றது. ஆக திமுகவுடைய தோல்வியை தொடங்கிய மண் இந்த திண்டுக்கல் மண். அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியில் கூட திமுக டெபாசிட்டை வாங்கக்கூடாது. அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த நடைபயண நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜான் கென்னடி அவர்களும், மாவட்ட செயலாளர் சிவகுமார் அவர்களும், மாவட்ட செயலாளர் வைரமுத்து அவர்கள், மாவட்ட தலைவர்கள் திருப்பதி அவர்கள், மணி அவர்கள், கணேசன் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் பெராச செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணைப்புச் செயலாளர் வைத்தி அவர்கள், உழவர் பேரியக்கத்தின் தலைவர் ஆலயமணி அவர்கள், செயலாளர் வேலுச்சாமி அவர்கள், முருகசாமி அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், ராமசுந்தரம் அவர்கள், கஸ்தூரி அவர்கள், சித்தராஜ் அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், ரவி அவர்கள், ரமேஷ் அவர்கள், செல்வம், நடராஜ், சியோன் தங்கராஜ் அவர்கள் மற்றும் சிற்றரசு அவர்கள், பழ அழகுவேல் அவர்கள், எடிப்பாள் ராயப்பன் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், நாகராஜ், ராதாகிருஷ்ணன், மருதமுத்து, நீதிராஜன், சந்திரசேகர், விஜயகுமார், அண்ணாதுரை, பாண்டியன், ரமேஷ், தினேஷ், நாகஜோதி, நடராஜ் பாண்டியன், செந்தில், ராஜரத்னம், குமார், குமரி அனந்தன், மாரிமுத்து, பிரபாகரன், ஜஸ்டின் பாபு, மதனகோபால், முத்துசாமி, பெரியசாமி, கோபிநாத், ரவிக்குமார், அர்ஜுனன், முருகன், கலைச்செல்வன், பெரியசாமி, ஈஸ்வரன், செல்வராஜ், வேல்முருகன், கணபதி, கருப்பையா, சபாரத்தினம், முனியப்பன், ரவிச்சந்திரன், நவநீத கிருஷ்ணன், சரவணன், செபாஸ்டியன், ஆனந்த கிருஷ்ணன், செந்தில் அவர்கள், வேலுமணி அவர்கள், லில்லி மாவட்ட பொருளாளர் லில்லி அவர்கள்,
சிற்றரசு அவர்கள், வைகை பாலன், கார்த்திக், பிரபாகரன், பாஸ்கர், சஞ்சீவ், வேலுசாமி, மருதை வீரன், அன்பு முருகேசன், சிவகாமி அவர்கள், சுதா அவர்கள், லக்ஷ்மி அவர்கள், சாந்தி அவர்கள், பூவதி அவர்கள், இளைஞர் சங்கத்தின் கருணா, மகேஸ்வரன், சுந்தர், கார்த்திக், மாணவரணி கோபி, கருணா, புவனேஸ்வரன், மாவட்ட நிர்வாகிகள் நவநீத கிருஷ்ணன், நல்வேந்திரன், சித்திரவேல், ஆல்வின் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு வீரத்தோடு நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற உறுதியோடு என்னை வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெரியோர்கள், வியாபார பெருமக்கள், வணிக பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்களை மீண்டும் தெரிவிக்கின்றேன். இன்னும் 6 மாதம், தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் உறுதியோடு இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக ஒரு மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மூலமாக, விவசாயிகள் மூலமாக, தாய்மார்கள், பெண்கள் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த மாற்றம் அவசியமானது. உங்களுடைய எதிர்காலம் மட்டுமில்ல, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி வந்த பிறகு மது மட்டும் கிடையாது, கஞ்சா, போதை பொருட்கள் தெரு தெருவாக, வீதி வீதியாக, கிராமம் கிராமமாக விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். திமுக தப்பி தவறி வரப்போவது கிடையாது. தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். காரணம், ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்று இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இது போன்ற போதை பொருட்கள் கிடைக்காது. அமெரிக்காவிலே என்னென்ன போதை பொருட்கள் கிடைக்கிறதோ அத்தனையும் தமிழ்நாட்டிலே இன்று கிராமத்திலே கிடைக்கிறது. கஞ்சா மட்டும் கிடையாது. கஞ்சா போன்று அபின், காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற அத்தனை போதை பொருட்கள், கொடூரமான போதை பொருட்கள் இவை. ஊசி மூலமாக, மருந்து மூலமாக, மாத்திரை மூலமாக, பவுடர் மூலமாக, எண்ணெய் மூலமாக, இவ்வளவு மோசமாக தமிழ்நாடு இதுவரை இருந்தது கிடையாது. இதற்கெல்லாம் காரணம் திமுக. இது விற்கிறதே திமுக காரணம். அதனால்தான் அவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபடியும் சொல்றோமா, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா திமுகவை நீங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும். அவங்க கொடுக்குற 1000 2000 கொள்ளடிச்ச பண மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஐபி, சிபி. இந்த 2 அமைச்சர்களும் கொள்ளையோ கொள்ள மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. தேர்தல் வந்ததுன்னா 1000 2000 எப்படியாவது. அதனால உங்க எதிர்காலத்தை நான் சொல்றேன். நான் தப்பி தவறி திமுக வரக்கூடாது. நீங்கள் கடந்த 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. போன தேர்தல் மட்டும் கிடையாது. சிந்தித்து பாருங்கள். திமுக 3 தேர்தலில் வெற்றி பெறுகின்ற ஒரு கட்சியாது. அப்படி 3 தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்கள் தகுதியானவர்களா? அவ்வளோ தகுதியா இருக்கா திமுகவுக்கு? மோசடி செய்கின்ற திமுக, விவசாயிகளுக்கு எதிரி, சமூக நீதிக்கு எதிரிமா, சமூக நீதிக்கு எதிரி. சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சமூக நீதி பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி, அவ்வளமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி அகற்றுங்கள். தமிழக மக்களே சிந்தித்து பாருங்கள். 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40ற்கு 39 எம்பிக்களை நீங்கள் திமுகவை வெற்றி பெற வைத்தீர்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில்
திமுகவுக்கு ஆட்சியை கொடுத்தீர்கள். ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 எம்பிக்களில் 40ம் திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். கொடுத்து என்ன பயன், என்ன பிரயோஜனம்? 4வது தேர்தல் வர இருக்கிறது, 6 மாதம். இந்த 4வது தேர்தலில் சிந்தித்து பாருங்கள். 3 தேர்தலில் திமுக வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மாற்று ஏமாற்றம் தான். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் உங்களிடம் சந்தித்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நான் ஒரு புத்தகமாக நான் போட்டிருக்கின்றேன். திமுக இந்த வாக்குறுதியில் புத்தகம் போட மாட்டான். போடுறதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? போட மாட்டான். நான் போட்டு இருக்கிறேன். இந்த புத்தகம் பேர் விடியல் எங்கே. இது படிங்க, ஆன்லைன்ல இருக்குது. விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போன மாசம் வெளியிட்டேன். இது ஒரு ஆவணம். இதுல திமுக தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தெள்ளந்தெளிவா நான் போட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் தேர்தலுக்கு முன்பு. அதுல எவ்வளவு நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா வெறும் 66. கொடுத்தது எவ்வளோ? 505. நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 முழுமையாக. ஆனா பேசுவது நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம். புத்தகம் போட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் இது யாரும் இன்னைக்கு வரைக்கும் மறுக்க முடியாது. எல்லாமே புள்ளி விவரத்தோட இருக்குது. இங்க யாராலும் மறுக்க முடியாது. 505 வாக்குறுதிகளில் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றால், மற்ற வாக்குறுதிகள் ஏதோ கொஞ்சம், இன்னொரு 60 அறகுறையா. ஆக 13 விழுக்காடு வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது திமுக. மறுபடியும் நீங்க ஏமாற போறீங்களா? நீங்க ஏமாளிகளா? தமிழக மக்கள் நீங்கள் ஏமாளிகளா? உங்களை சுலபமா ஏமாத்திடலாமா? அப்படிதான் ஸ்டாலின் நினைச்சிட்டு இருக்கிறார். இது 505 வாக்குறுதிகள் மட்டுமல்ல, 505 சத்தியங்கள். தேர்தலுக்கு முன்பு உங்ககிட்ட சத்தியம் பண்ணிருக்கிறார் ஸ்டாலின். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம், அதை செய்வோம், கல்வி கடன் ரத்து செய்வோம், நகை கடன் ரத்து செய்வோம், விவசாய கடன் ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ஒழிப்போம், அழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் கரண்ட் பில்லை எடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் அரசு வேலைகளை புதியதாக உருவாக்குவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 50 லட்சம் தனியார் வேலைகளை உருவாக்குவோம். இப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தது யாரு? திமுக, ஸ்டாலின் அவர்கள். வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கின்றார். 13 மார்க் தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக. 100 மார்க்ல வெறும் 13 மார்க் தான். 13 மார்க் வாங்கினா என்ன ஆகும்? ஃபெயில் ஆகும். 35 மார்க் தான் பாஸ். அப்படிதானம்மா? எக்ஸாம்ல 35 மார்க் பாஸ் மார்க். திமுக எத்தனை மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் வாங்கியிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது, வர விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நிர்வாகம்னா என்னன்னு. தெரியுமா? இல்ல, தெரியாது. ஆனா கேட்டா எங்க தாத்தா கொள்ளு தாத்தா தந்தை பெரியாருன்னு சொல்லுவார், எங்க தாத்தா அண்ணான்னு சொல்லுவார், எங்க அப்பா கலைஞர்னு சொல்லுவார். ஆனா இவருக்கும் அதுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இருக்கா? எதுவும் சம்பந்தம் கிடையாது. எதுவுமே சம்பந்தம் கிடையாது. ஆனா பொய்யை சொல்லுவாங்க. பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாது. அந்த காலத்துல, அதாவது ஐரோப்பாவில் ஜெர்மனி நாட்டை ஆண்ட ஹிட்லர், அவன் ஒரு மாதிரி சர்வாதிகாரி, கொடூரமானவன், கொலகார பாவி. ஜெர்மனி நாட்டில் உள்ள யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். அப்படியே தலை வெட்டிடுவான். அவனுக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர், அவன் பேரு கோயபெல்ஸ். கோயபெல்ஸுடைய வேலை என்ன தெரியுமா? தினம் ஒரு பொய்யை சொல்லி 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 ஒரு முறை சொல்ல மாட்டான். அந்த பொய்யை 10 முறை, 20 முறை, 30 முறை தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பான். இப்போ நீங்க உங்க சைக்காலஜி, மக்களுடைய சைக்காலஜி அப்படின்னா, ஒரு பொய்யை ஒரு முறை சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க, பொய் சொல்றான்டா. ஒரு பொய்யை 2 முறை சொன்னா அப்பயும் நீங்க கண்டுபிடிச்சு பொய் தான்டா சொல்றான். அதே பொய்யை 3 முறை சொன்னா உங்களுக்கு மனசுல லேசா ஒரு சந்தேகம் வரும்.
இருக்கலாமா? உண்மையா இருக்கலாமா? 4 முறை 5 முறை சொன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் உறுதியாகும். ஆமா, உண்மையா கூட இருக்கலாம். அந்த பொய்ய 6, 7, 8, 9 முறை சொல்றப்போ நீங்க அது உண்மைன்னு நினைச்சுப்பீங்க. 10 முறை உறுதியாயிடும், அது உண்மைதான்ப்பா, அடிச்சு நீங்க பேசுவீங்க. இதுதான் கோயபிள்ஸ் பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை தான் இன்று திமுக கையில் எடுத்து உங்களுக்கு நாங்க செஞ்சிட்டோம். இப்படிதான் மோசடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்று கூட சென்னையில் ஒரு விழா நடத்தினானுங்க. உங்க பணத்தை வச்சுதான், வரி பணத்தை வச்சு, கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு கல்வித்துறை இந்தியாவிலே சிறந்த துறை தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையா. படுபாவீங்களா? உங்களுக்கு நாக்கெல்லாம் இல்லையா? நாக்கு கூசாதையா? பொய் சொல்றதுக்கு உங்களுக்குலாம் எதுவும் இல்லையா? கல்வியில் சிறந்தது தமிழ்நாடா? இன்னைக்கு படுபாதாளத்தில் இருக்கிறது தமிழ்நாடு. படுபாதாளத்தில் இருக்கிறது கல்வித்துறையில. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு இதே ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யை சொன்னார். என்னன்னு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறைக்கு நாங்க 3 மடங்கு அதிக நிதியை ஒதுக்குவோம். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 2020, 2021 அந்த ஆண்டில் கல்வித்துறைக்கு 34,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சாங்க நிதி. இன்னைக்கு 4.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு திமுக ஆட்சி காலத்தில் 46,000 கோடி கல்வித்துறைக்கு. 34,000 கோடி கடந்த ஆட்சியில், இன்னைக்கு 46,000 கோடி, 12,000 கோடி உயர்த்திருக்கின்றார்கள் 4 வருஷத்துல. ஆனா சொன்னது என்ன? 3 மடங்கு அதிக கல்வித்துறையில நிதி ஒதுக்கீடு செய்வோம். எவ்வளவு செஞ்சிருக்கணும்? 1,02,000 கோடி செஞ்சிருக்கணும். ஆனா செஞ்சது எவ்வளோ? வெறும் 46,000 கோடி. இது ஏமாத்து தானே? 420 ஃபாஜிரி பித்தலாட்டம் தானே இது பொய். அடுத்தது இன்னும் மோசம். சமீபத்தில் 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறாங்க இந்த கையாலாகாத திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறது எவ்வளோ கஷ்டம், அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவது எவ்வளோ கஷ்டம். அரசு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் நியமனம் பண்ணி அங்க பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால்தான் அவர்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் அனுப்புவாங்க. அந்த நம்பிக்கை வருவதற்கு ஓராண்டு இல்ல, 10 ஆண்டு, 20 ஆண்டு, 30 ஆண்டுகள் ஆகும். ஆனா இவங்க சுலபமா அந்த பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போயிட்டான். படுவாவிங்க. வாயில வருது எனக்கு வைர ரீதியா. என்னையா காமராசர், நம்மளுடைய கர்ம வீரர் காமராசர் திறந்த பள்ளிக்கூடத்தை நீ மூடுறனா உனக்கு எதுக்கே ஆட்சி? உனக்கு கையால் ஆகாத ஒரு ஆட்சியை நீ எதுக்கே வீட்டுக்கு போயா? உன்னால முடியலன்னு வீட்டுக்கு போ. எங்க கிட்ட வீடு. எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறதுக்கு உனக்கு எப்படியா மனசாட்சி இருக்குது? மனசாட்சியா மண்ணாங்கட்டி. அவங்களுக்கு மனசாட்சி இல்லாத படுவாங்க தானே. கொள்ளடிக்கணும், அவ்வளவுதான். ஏன் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு? இன்னொரு சொல்றேன் நான், தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடம் 37,500 அரசு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500 அரசு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. இது இல்லாம சிபிஎஸ்இ அது வேற, மத்திய அரசு அது வேற. அப்படி 37,500 தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவிகள் படிக்கிறார்கள். ஆனால் வெறும் 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,500 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. என்னையா இது? நீ கல்வி இலவச தரமான கட்டணமில்லா சுமையல்லா கல்வி கொடுக்கணும். இதுதாயா அரசினுடைய கடமை. இதாயா அரசியல் சாசனத்தில் இருக்கு. ஆனா நீ என்ன பண்ற? அரசு பள்ளிக்கூடத்தை எல்லாம் மூடிட்டு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிற, ஊக்குவிக்கிற. ஆனா கேட்டா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்ததுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுற, பொய்யான ஒரு கூட்டத்தை கூட்டுற. அதாவது தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளி 4,000 தொடக்கப்பள்ளியில ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார்கள். 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் எத்தனை ஆசிரியர்கள்? ஒரே ஒரு ஆசிரியர். அந்த ஒரு ஆசிரியர் தான் 1ஆவதுக்கு கிளாஸ் எடுக்கணும், 2ஆவதுக்கு 3ஆவது 4ஆவது 5ஆவது. முடியுமா? ஒரு வாதியாரு 5 வகுப்புகளுக்கு பாடம் நடத்த முடியுமா? ஆனால் தமிழ்நாட்டில் 4,000 அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியார் தான் இருக்கிறார்.
இதுதான் திமுகவின் கல்வி நிலை. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள்ல 1,00,000 வகுப்பறையில ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. வகுப்பறையில் கிளாஸ் ரூம்ல 1,00,000 கிளாஸ் ரூம்ல ஒரு ஆசிரியர் கூட இல்லை. இதுதான் கல்வி தரம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தியா. என்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ முடிஞ்சு போச்சு, நாசப்படுத்திட்டாங்க. காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இது பள்ளி கல்வித்துறை. உயர்கல்வித்துறை இன்னும் மோசம். தமிழ்நாட்டில் 180 கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கிறது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதுல 100 கல்லூரியில முதல்வர் இல்லை. முதல்வர்னா பிரின்சிபல் இல்லை. பிரின்சிபல் இல்லாம ஒரு காலேஜ் நடத்துறானுங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆட்சியை, இதுக்கு ஒரு கவர்மெண்ட், இதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அதிகாரி, இதுக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில் 10,000 உதவி பேராசிரியர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது, கல்லூரியில் இல்லை. ஆக எது கேட்டாலும் இல்ல இல்ல இல்ல. ஆனா விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் திமுக. ஏமாறாதீர்கள் மக்களை, ஏமாறாதீர்கள். விவசாயிகளுக்கு செய்த துரோகம் சாதாரண துரோகம் கிடையாதுயா, சாதாரண துரோகம் கிடையாது. நாம எல்லாம் விவசாய குடும்பத்தில் தான் வந்தோம். ஆனால் திமுகவுக்கும் விவசாயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்கா? ஒன்றும் தெரியாது. சும்மா ஷோ காமிச்சுக்கிட்டு உள்ள நடப்பார், கரும்பு தோட்டத்தில் ஷூ போட்டு நடப்பார். அது வேற. இதெல்லாம் டிராமா நடக்குது. அதெல்லாம் நம்பாதீங்க, நம்பி ஏமாறாதீங்க. இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பாவப்பட்ட பிறவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில். என் கடவுள் விவசாயிகள். எனக்கு பெற்றோர்கள் பிறகு எனக்கு கடவுள் சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள் என் கடவுளாக நான் பார்க்கின்றேன். அவர்கள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு என்று சொன்னால் கோடிக்கணக்கான மக்களுக்கு தன்னலமற்ற உழைப்பால் உணவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நாம் முன்னேற்றுவது நம் கடமை. அது ஆனால் திமுக அப்படி நினைக்குதா? இங்க இருக்கிறார் ஐபி, ஒரு அமைச்சர் ஐபி, ஊரக வளர்ச்சித்துறை தானே அவர் துறை. அந்த துறையில 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். இந்த பொய்யும் சொன்னாங்கம்மா. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொய்யை சொன்னார். இன்னொரு பொய் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவோம். கிழிச்ச கிழிச்ச. இவங்க ஆட்சிக்கு வரப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 85 லட்சம் பேர் பதிவு பண்ணாங்க. அதுல 75 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். இன்னைக்கு இந்த நிதி ஆண்டுல 45 லட்சம் பேருக்கு தான் வேலை. எத்தனை நாள் தெரியுமா வேலை கிடைச்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும்? 150 நாள்னு சொன்னாங்கல்ல, 100 நாள் 150 நாள் கொடுப்போம். எத்தனை நாள் தெரியுமா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு? 45 லட்சம் பேருக்கு 10 நாள். படுபாவிங்க, வெறும் 10 நாள் தான். சரிதானே நான் சொல்றது? இன்னொரு இந்த நிதி ஆண்டுக்கு இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கு, 5 மாதம் இருக்கு நிதி ஆண்டு முடிகிறதுக்கு. அதுல இன்னொரு 10 நாள் 20 நாள் கொடுப்பாங்க. ஆனா சொன்னது என்ன? 150 நாட்களுக்கு உங்களுக்கு வேலை தருகின்றோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வெறும் 10 நாள் தான் வேலையே கொடுத்துருக்கீங்க 45 லட்சம் பேருக்கு. அப்ப என்னையா பொய்? எதுக்குயா நீங்க பொய் சொல்ற? எதுக்கியா வாக்குறுதி கொடுக்கிற? அதற்கு அமைச்சர் யாரு? ஐபி. வாயில தான் வருது. இன்னொருத்தர் இருக்கார் சிபி சக்கரபாணி, உணவுத்துறை அமைச்சர். அவரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்துறாராம். ஓஹோ சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு. என்ன பாராட்டு விழா கேட்டா, முதலமைச்சர் நெல்லு 100 கிலோ நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுத்துட்டார் முதலமைச்சர். ஒரு பாராட்டு விழா. வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர்கே அவர் ஒரு வருஷத்தில் கைத்தட்டுறார் முதலமைச்சர். ஓ ஐயா பாராட்டு ஐயா, பாராட்டு ஐயா, 2500 ரூபாய் நீங்க விவசாயிகளுக்கு நெல்லுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க ஐயா. பாராட்டிட்டு இருக்காங்க 2 பேரும். என்னையா பாராட்டுறீங்க? யாரா பாராட்டுறீங்க? எதுக்கு பாராட்டுறீங்க? உங்களோட பங்களிப்பு என்ன? இவங்க வாக்குறுதி கொடுத்தது 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு கொடுத்தா பரவாயில்ல, இன்னைக்கு 2500 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. அந்த 2500 ரூபாயில நெல், அந்த 100 கிலோ நெல் உற்பத்தி செய்யறதுக்கு 2450 ரூபாய் ஆகுது. 50 ரூபா வச்சுட்டு விவசாயம் என்ன பண்ண முடியும்? அது ஒரு பக்கம். ஆனால்
யாருக்காக நீங்க நெல் வாங்குறீங்க? மத்திய அரசு சார்பில் நீங்க வாங்குறீங்க. இந்த 2500 ரூபாயில நெல் ஒரு குவிண்டால் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, அதுல மத்திய அரசுடைய பங்களிப்பு 2369 ரூபாய். 2500ல மத்திய அரசு பணம் கொடுக்கிறது 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. தமிழ்நாடு திமுக அரசு பங்களிப்பு வெறும் 131 ரூபாய் தான். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போன வருஷம் 130 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த வருஷம் பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் ஏற்றி இருக்கிறானுங்க. 131 ரூபாய் பிச்சை போடுறானுங்க தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டாலுக்கு. அது மத்திய அரசு தான் காசு கொடுக்குது. ஆனா இவங்க கை தட்டுறாங்க, பாராட்டு விழா நடத்துறாங்க. யாருக்கு? முதலமைச்சருக்கு. எதுக்கு? 131 ரூபாய். இதே ஒரிசாவில் அங்க இருக்கின்ற அரசு ஒரு குவிண்டாலுக்கு 800 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கிறது. ஆந்திரா அரசு 500 ரூபாய் ஊக்கத்தொகை. தமிழ்நாடு அரசு 131 ரூபாய். அதனால விவசாயிகள் நீங்க ஏமாறாதீர்கள். பித்தலாட்டம் 424 ஏமாத்தின் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இவர்கள் விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதுல எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 8 தான். 56 வாக்குறுதியில வெறும் 8 தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. எவ்வளோ மோசடி, எவ்வளோ மோசடி விவசாயிகளுக்கு. தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு நீர்ப்பாச திட்டம் கூட நிறைவேற்றவில்லை. ஒரே ஒரு திட்டம், பணம் கூட ஒதுக்கல, பணம் கூட அறிவிக்கல, ஒண்ணுமே கிடையாது. எவ்வளோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்கிறது. இதையா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம், இதையா வேணும் எங்களுக்கு. நீ கொடுக்கிற 1000 ரூபாய் யாருக்கையா வேணும்? நீர் மேலாண்மையில நீ காசை போடு, பணத்தை போடு, நிதியை போடு. காவேரி குண்டார் திட்டம், திண்டுக்கல் மாவட்டத்தில் 58வது கால்வாய் திட்டம், 59வது கால்வாய் திட்டம். தாமிரபரணி, நம்பியாறு, கோழையாறு, எலுமிச்சாறு இணைப்பு திட்டம். அறிவிப்பு 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 ஒண்ணும் கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், எண்ணேகோல் பதாஜலா திட்டம், பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், தோனி மடு திட்டம், சோழர் பாசன திட்டம், பாலார் தென்பெண்ணை இணைப்பு திட்டம். இப்படி எல்லாம் எவ்வளோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. நீ ஏதாவது ஒரு பைசா இந்த திட்டத்திற்கு இந்த 4 ஆண்டுகளை போட்டையா? இல்ல. எதுக்கு அப்புறம் ஆட்சி செய்யறீங்க? என்னையா நிர்வாகம் இது? வருங்கால சந்ததியினர்கள், வரும் தலைமுறைகள் என்ன செய்ய போறாங்க? காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதனுடைய தாக்கம் ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வர பெய்கிற தண்ணி, வர மழை, இதெல்லாம் நம்ம சேமிக்கணும் இல்லையா? இதையா வேணும், இதையா முக்கியம். கர்நாடகாவில் போன வாரம் அவங்க அமைச்சரவையில் ஒரு அறிவிப்பு வந்தது. அங்க அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட், அப்பர் கிருஷ்ணா நீர் பாச திட்டத்திற்கு 70,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க கர்நாடகாவில். 70,000 கோடி ஒரு திட்டத்திற்கு. ஆனா இங்க 5 ஆண்டு காலம் ஒரு பைசா கூட ஒரு திட்டத்துக்கு இல்லை. அது கொள்ளடிக்கணும்னா ஒரு சைன் போட்டு கொள்ளடிச்சிருப்பாங்க. தூர் வாடுறோம், தூர் வாரணும்னா அது கணக்கு. தூர் வாரத்துக்கு 10 கோடி ரூபாய், தூர் வாரணும்னா 50 லட்சம் ரூபாய் வேலை செஞ்சுட்டு 9.5 கோடி சுவாக அடிச்சுட்டு போயிடுவான். 70,000 கோடி ஒரு திட்டம், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம். 6 மாவட்டம், 15 லட்சம் ஏக்கர் பாசனம். அதாயா திட்டம். அவங்க கிட்ட போய் கத்துக்குங்கய்யா. உனக்கு தெரியல, அங்க போய் கத்துக்கய்யா. இதையா வேணும். இதுலயே நிதியை போடு, காசை போடு. இதுல எவ்வளவு மோசடி. காலையில போய் பார்த்தேன். குடகனாறு அந்த பகுதியில் வருது. குடகனாறு மேற்கு தொடர்ச்சி மலையில், கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற பழனி மலை அந்த பகுதியிலெல்லாம் தண்ணி வந்து அது ஆறா போயிட்டு கரூர்ல அமராவதி ஆறுல போய் கலக்குது 110 கிலோமீட்டர்ல. அதுல இங்க ஆத்தூர் காமராஜர் அணை ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அந்த அணைக்கு தண்ணி, குடகனாறு தண்ணி வருது, வந்துட்டு இருந்தது.
ஆனா 5 வருஷத்துக்கு முன்பு என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒரு செக் டேம் கட்டி தண்ணி இங்க வரது தடுத்துட்டாங்க. அடுத்து தண்ணி எங்கேயோ வேற எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க. வேற எங்கேயோ எடுத்துட்டு போறாங்க தண்ணிய. யாருக்காக திட்டம்? யாருக்கு இந்த திட்டம்? இங்க லட்சக்கணக்கான மக்கள், ஏன் திண்டுக்கல் மக்களே, திண்டுக்கல் நகரத்தில் வாழ்கின்ற மக்களே, உங்க குடிநீரே அந்த அணையில இருந்தாய வருது. ஆனா உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குன்னு தெரியுமா? திண்டுக்கல் மாநகரத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு குடிநீர் எங்கிருந்து வருது? அந்த ஆத்தூர் காமராஜ் அணையில இருந்தா குடிநீரே உங்களுக்கு வருது. ஆனா இன்னைக்கு அந்த தண்ணியை நிறுத்திட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏதும் தெரியல. தெரிஞ்சுக்கிறது விருப்பம் இல்லை உங்களுக்கு. நான் சென்னையில நான் போய் அந்த காட்டுக்குள்ள போய் நடந்து உள்ள போய் பார்த்து அங்க பார்த்தா அனுமதி இல்லாத ஒரு தடுப்பணை. அனுமதி இல்லை, அரசு அனுமதி கிடையாது. காட்டுல ஒரு காவா வெட்டி காவா எடுத்துட்டு போயிடுறான். காட்டுல 350 மீட்டர் அனுமதி இல்லாம காட்டுக்குள்ள காவா வெட்டுறான். எங்க எடுத்துட்டு போறா? அவங்க சென்ட் ஃபேக்டரிக்கும் அவங்க தோட்டத்துக்கும் எடுத்துட்டு போ. விவசாயிகள் அங்கேயும் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்க அதிகமா இருக்கிறாங்க. இங்க தண்ணியை விடு, மீதி தண்ணியை எடுத்துட்டு போனி. இங்க இருக்கிற தண்ணி 2 மாவட்ட மக்கள் பயன்பெறுகிறார்கள். 2 மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம். 12,000 ஏக்கர் பாசனம் செய்யப்படுகிறது. 12,000 ஏக்கர் பாசனம் மட்டும் இல்ல, குடிநீர் பிரச்சனை தீருது. ஆனால் அதை பத்தி மனசாட்சி இல்லை. யாருன்னு கேட்டா இங்க இருக்கிற அமைச்சர்கள் சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். இதுதான் ஆட்சி, இதான் நிர்வாகம். கேட்கறது ஆளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கிறேன், இந்த அன்புமணி ராமதாஸ் இருக்கிறேன் கேட்கறதுக்கு. அதை சரி செய்யலைன்னா நானே வந்து நான் போராடுவேன். நான் போராடுவேன். அதனால்தான் நான் சொல்றேன், இதெல்லாம் சிந்தியுங்கள். நான் சொல்லியிருக்கேன்ல, சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. சமூக நீதிக்கும் ஸ்டாலினுக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, இனி நீங்க சமூக நீதி பத்தி பேசாதீங்க. பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நேத்து கர்நாடகாவில் அங்கே உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்புனா, கர்நாடகாவில் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்த்து கர்நாடகா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அதற்கு ஒரு தீர்ப்பு நேற்று வந்தது. அந்த தீர்ப்பின்படி கர்நாடகா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கர்நாடக அரசு கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமா நடத்தலாம் என்று தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் சொன்ன விளக்கம், மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் இல்ல, மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது, தாராளமா நடத்தலாம் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதற்கு பிறகும் திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருப்பாரா? ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தமிழ்நாட்டு அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று சட்டமன்றத்திற்குள்ள கடந்த 4 ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி வருகின்ற ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, நீங்க நான் கேட்கிறேன், கர்நாடகா நீதிமன்றமே சொல்லிடுச்சு, மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம், எந்த தடையும் கிடையாது, உரிமை இருக்கிறது என்று. இதுக்கு மேலேயும் நீங்க பொய்ய சொல்ல போறீங்களா? மக்கள் மன்னிக்க மாட்டாங்க உங்களை. தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இது சமூக நீதி பிரச்சனை, இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. நான் சொல்றேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறும் என்று அறிவிக்கலனா, இல்ல நடத்தலனா, கலைஞருடைய ஆத்மா உங்களை சும்மா விடாது, மன்னிக்காது. நீங்க கலைஞர் பேரையோ அண்ணா பேரையோ அல்லது பெரியார் அவர்கள் பேரை சொல்வதற்கு தகுதி கிடையாது, சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது அனைத்து மக்களுடைய உரிமை. இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஏதோ தேவர் பிரச்சனை கிடையாது,
இது எது யாதவர் பிரச்சனையோ முத்தரையர் பிரச்சனை கிடையாது. இது பட்டியலின பிரச்சனை கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை. இது அதுக்காகத்தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. இந்த 2 கோடி குடும்பங்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பை தான் நாங்கள் கேட்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு பேரு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திங்க. நாங்க என்னையா கேட்டோம்? தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலையும் கணக்கெடுப்பு நடத்து. கணக்கெடுப்புனா மைக்ரோ லெவல் தரவுகள். அதுல ஒரு குடும்பம் 2 கோடி குடும்பம், 2 கோடி குடும்பத்திலேயே 2 மாசத்துல கணக்கெடுப்பு நடத்தலாம். என்ன போய் கேட்கணும்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க சொந்த வீடா இல்ல வாடகை வீடா, எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், எந்த பிரிவை சார்ந்தவர்கள், ஜாதிக்குள்ள எந்த பிரிவை சார்ந்தவர்கள், அது கணக்கெடுப்பு. இது கேட்டுட்டு பிறகு எத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அதில் அரசு வேலையில் எத்தனை பேர், தனியார் வேலையில் எத்தனை பேர், பெண்கள் பட்டதாரிகளா முதல் பட்டதாரிகளா, என்னென்ன சம்பளம், அத்தனை வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறதா, கரண்ட் இருக்கிறதா, பாத்ரூம் எத்தனை பாத்ரூம் இருக்கிறது, குடிநீர் வருதா, தண்ணி வீட்டில் கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, வீட்டில் சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா. இந்த கணக்கெடுப்பு 70 கேள்விகள் கேட்டு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை குடும்பங்களையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். இதாயா கணக்கெடுப்பு. இதை வைத்துத்தான் இந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது. இந்த சமுதாயம் சுத்தமா வளர்ச்சி அடையவில்லை. இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கூடுதலாக கொடுக்கணும். இந்த சமுதாய இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த சமுதாயத்திற்கு கடன் கொடுக்கணும். இந்த சமுதாயத்துக்கு படிக்க வைக்கணும். இந்த சமுதாயத்துக்கு வீடு கட்டி கொடுக்கணும். அப்படி தனித்தனியா எடுக்கலாம். இது எல்லா சமுதாயம் பயன்பெறும். அதிகமா யாருன்னா பட்டியலின சமுதாயம் பயன்பெறும். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். 3 பெரிய பிரிவுகள் இருக்குது பட்டியலின சமுதாயத்திற்கு. அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். அதுல உட்பிரிவுகள் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவுகள் பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 15 விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க. 8 பேர் தான். 78 பேர்ல வெறும் 8 பேர் தான் 15% எடுத்து போயிடறாங்க. மீதி இருக்கிற 70 பேர் 3% தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக நீங்க கணக்கெடுப்பு நடத்துனா இந்த 78 பேர்ல யாருக்கு கிடைக்கல தெரிஞ்சு போயிடும். கிடைக்காதவங்களுக்கு தனியா ஒரு அது உள்ஒதுக்கீடு கொடுங்க. 18 விழுக்காட்டு 6 5 6 7 பிரிங்க. எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, தனியா எடுங்க. அதுல உட்பிரிவுகள் கொடுங்க. பிசியில் 140 சமுதாயம் இருக்கு. 140 பேர்ல யாருக்கு சுத்தமா கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, அதெல்லாம் தனியா பிரிச்சு போடுங்க. உள்ஒதுக்கீடு கொடுங்க. இதுதான் உண்மையான சமூக நீதி. இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் சமூக நீதி. அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். நான் நடத்தவே மாட்டேன். கண்மூடி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, உங்க நாடகம்லாம் வெளுத்து போச்சு. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஏமாத்த முடியாது. ஒரு கணக்கெடுப்பு சமூக நீதியின் மண்ணியா தமிழ்நாடு. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் முதல் எடுத்திருக்கணும். உங்களுக்கு அதிகாரம் இருந்தோ, நிதி இருந்தோ, சட்டம் இருந்தோ, எல்லாம் இருந்தோ, உங்களுக்கு மனசு இல்லை, மனசாட்சி கிடையாது. எவ்வளோ மோசடி. இந்தியாவில் கர்நாடகாவில் 2வது முறை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானா நடத்தி முடிச்சுட்டாங்க போன வருஷம். பீகாரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒரிசாவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தாததுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோழையா நான் பார்க்கிறேன். சமூக நீதியின் துரோகி மட்டும் இல்லை, சமூக நீதியின் எதிரி மட்டும் இல்லை, சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள். துரோகி, அணியெல்லாம் துரோகம் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த விட இன்னும் மோசம், உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. கத்தி தொங்கிட்டு இருக்குது. என்னைக்கு கத்தி விழும் தெரியாது. என்னன்னு தொங்கிட்டு இருக்குது. நம்ம சமூக நீதி எதிரி போய் ஒரு வழக்கு போட்டான் உச்ச நீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க, 50 தான் கொடுக்கணும் என்று ஒரு வழக்கு. நீதிபதிகள் என்ன சொன்னாங்க?
தமிழ்நாட்டில் உண்மையிலேயே 69 விழுக்காடு இருக்கிறாங்களா? இருந்தா நீ அதை நிரூபிக்கணும். 69% தமிழ்நாட்டில் எஸ்டி, எஸ்சி, எம்பிசி, பிசி இருக்காங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% இருக்கிறாங்க. ஏன் 95% இருக்கிறாங்க. கணக்கெடுப்பு நடத்தா தெரிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கூட மனசில்லாத ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி. ஆனா மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்துச்சுன்னா ரத்து பண்ணிடுவாங்க. 69% ரத்து பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், தமிழ்நாட்டில் கலவர பூமியா மாறும். இதெல்லாம் தாங்காது. ஸ்டாலின் அவர்களே, தாங்க மாட்டீங்க. நீங்களா உங்க கட்சியெல்லாம் வாஷ் அவுட், முடிஞ்சு போச்சு. கோபத்தில் இருக்கிறாங்க. யாரையா ஏமாத்துறீங்க? சட்டமன்றத்துக்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு ஒரு பொய்ய சொல்றீங்களே, நீங்களா ஒரு முதலமைச்சரா? ஐயா, வெக்கமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் பேசலாமா? இப்படி பொய் பேசலாமா? அப்புறம் எப்படியா கர்நாடகாவில் எடுத்தாங்க? எந்த அதிகாரத்தை வச்சு, எந்த சட்டத்தை வச்சு கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார்ல நடத்திட்டு இருக்காங்க? இதை உறுதிப்படுத்தி இருக்குது யாரு? கர்நாடகா உயர்நீதிமன்றம், ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா. என்ன சொல்றாங்க? மத்திய அரசு மட்டுமில்ல, மாநில அரசும் எடுக்கலாம். இப்ப என்ன சொல்ல போறாரு ஸ்டாலின்? இப்ப என்ன சொல்ல போறாங்க திமுக? எந்த திமுக வந்தாலும் இந்த கேள்வி கேளுங்க. ஏன் ஏமாத்துறீங்க? எங்க எதிர்காலத்தை ஏன் ஏமாத்துறீங்க? எங்க பசங்களுடைய படிப்பை ஏன் கெடுக்கிறீங்க? எங்க பசங்களுடைய வேலையை ஏன் கெடுக்கிறீங்க? எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது, எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. இதை நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். போதும், இந்த திமுக உங்களை ஏமாற்றியது போதும், நீங்க ஏமாந்தது போதும். ஆசை வார்த்தையை காமிச்சிட்டு வருவாங்க. அதையெல்லாம் ஓரம் கட்டுங்க. பணத்தை எடுத்துட்டு வருவாங்க, தூக்கி எறிங்க. உங்க ஆட்சி இந்த மாற்றம் வரணும். வரல, உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நம்பி நான் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுத்துட்டேன். நான் ஒரு மருத்துவனா, ஒரு முன்னாள் அமைச்சரா, கட்சி தலைவரா உங்களுக்கு எல்லாம் வார்னிங் கொடுக்கிறேன். நான் உங்க பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும், உங்க பேர பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றணும்னா திமுக அகற்ற வேண்டும், அகற்றப்பட வேண்டும். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மறுபடியும் வந்துட்டாங்கன்னா உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைகளாம் மறந்துடுங்க. முடிஞ்சு போச்சு, இந்த தலைமுறையே மறந்து போயிட்டு. ஏன்னா இவர் அப்பா 1971 வந்தவுடன் மறுபடியும் ஜெயிச்ச உடனே சாராய கடையை திறந்தார். அவ்வளோ காலமாக திறக்காம இருந்தது. அப்போ திறந்து 3 தலைமுறைகளை நாசப்படுத்தினார் கலைஞர் அவர்கள். 3 தலைமுறைகள். ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே போயிட்டு, சாராயம் மட்டும் இல்லையா, உங்களுக்கு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி எங்க வேணா சாப்பிடுங்க, எப்படி வேணா பயன்படுத்துங்க. ஒரு கையால் ஆகாத முதலமைச்சர். அவ்வளோ கோபத்தில் நான் சொல்றேன், அவ்வளோ ஆத்தத்தில் நான் சொல்றேன். என்கிட்ட விடுங்க ஆட்சியை. 6 நாள்ல என்னால் ஒழிக்க முடியும். 6 நாள் தான் எனக்கு தேவைப்படும். முடியும். அதுக்கு தைரியம் வேணும், அதுக்கு தைரியம் வேணும். 6 நாள்ல முதல் நாள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள்ல இருக்கிற எல்லா மாவட்ட எஸ்பியும் நான் கூப்பிடுவேன். சென்னை உட்பட 38 மாவட்ட எஸ்பி, கமிஷனரை கூப்பிடுவேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறேன். உங்க மாவட்டத்தில் எங்கேயாவது கஞ்சா போட்டலும் இல்ல இந்த போதை மாத்திரை யாராவது வித்தாங்கன்னா எஸ்பி உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். அடுத்த நாள் எஸ்பி ஒரு மீட்டிங் போட்டு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சியோ, என் வேலை போயிடுங்க, யாராவது வித்தீங்கன்னா உங்களை தொலைச்சி போட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிவிடும் சொன்னா அவ்வளவுதான். இது செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? மனசு இருந்தா செய்யலாம், தைரியம் இருந்தா செய்யலாம், தில் இருக்கணும் அதுக்கு. ஆனா விற்கிறது இவங்க தான் விற்கிறானுங்க. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தவன், அவனை பிடிச்சானுங்க போலீஸ்ல. 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி விசாரணை பண்ணா அவன் சொல்றான், தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை மாத்திரை வித்திருக்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் திமுக நிர்வாகி மட்டுமில்ல, திமுகவில் முக்கிய பொறுப்புல இருக்கிற அயலக செயலாளர் ஜாஃபர் சாதிக். திமுகவில் முக்கிய நிர்வாகி. அவன் என்ன பண்ணா, உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பேர பிள்ளைகளுக்கும் போதை மாத்திரை வித்திருக்கிறான் 3000 கோடி ரூபாய்க்கு திமுக காரன். அப்போ இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழக மக்களே, சிந்தியுங்க. இதுதான் நான்
தொடர்ந்து சொல்லி வருகிறேன், தொடர்ந்து சொல்லி. இன்னைக்கு காலையில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். வன்னியர் கிறிஸ்துவர்களுக்கு அவர்கள் எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்திய அரசியல் சாசனத்தில் எங்கேயுமே மதம் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், நலத்திட்டங்கள் கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்லை. இந்திய அரசியல் சாசன கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன போட்டிருக்கு? கல்வியிலும் சமூகத்திலும் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு வழங்கலாம். எஜுகேஷனலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட்னஸ், இதுதான் ஒரே குறியீடு. அங்க எங்கேயுமே ரிலிஜன் எங்கேயுமே சொல்லல. இது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்துக்கும் சாரும், பட்டியலின சமுதாயத்துக்கும் இதை சாரும். ஆனால் ஏதோ விதிகள் வைத்து கிறிஸ்துவர்களாக மாறினால் உடனே இதில் இடஒதுக்கீடு கிடைக்காது. கிறிஸ்துவர்களாக இல்லாட்டி வேற சமுதாயத்தில் வேற மதத்தை மாறினா அப்படியே முன்னேறி விடுவாங்களா? அவங்க அதே நிலையில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறுகிறார்கள். ஆனால் அவருடைய சமூக பின்தங்கிய நிலை, பொருளாதார நிலை, கல்வி நிலை அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு அந்த படிப்பையும் வேலையை ஏன் கெடுக்கணும்? ஏன் கொடுக்க கூடாது? இந்த நியாயமான கோரிக்கையை நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம். உங்களுக்கு ஆதரவாக நிச்சயமாக நாங்கள் இருப்போம். அதற்கு தேவைப்பட்டால் போராட்டம் செய்வோம். இது ஏதோ ஜாதி பிரச்சனை, இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனைகள். சமூக நீதி பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்து மக்களும் ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காதீங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பாருங்கள். சுரண்டி சுரண்டி நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த திமுக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்தலில் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 1967 தான் முதல் ஆட்சிக்கு வந்தாங்க. அண்ணா காலத்தில், அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் மிக சிறந்த ஆட்சி செய்தார். அண்ணா அவர்கள் நேர்மையான முறையில் ஆட்சி, சாராயம் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி செய்தார். அதன் பிறகு 69 கலைஞர் முதலமைச்சராக வந்தார். வந்த உடனே கடையை திறந்துட்டாங்க. அதன் பிறகு 72 வந்திருக்கிற தேர்தல் 71 தேர்தல் வச்சுட்டார் கலைஞர் அவர்கள். அந்த 71 தான் மறுபடியும் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். 2வது தேர்தல் அது மட்டும்தான் இதுவரைக்கும் 2வது முறை அடுத்த தேர்தலுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு முறை கூட திமுக ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரல. அடுத்த ஆண்டும் அதே தான் நிலை தான். 2026 அந்த நிலை தான். திமுக ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. அது உறுதியாயிடுச்சு. நீ காலையில் நான் போனேன், அந்த பகுதிக்கு போனால் ஒரு ஓய்வு பெற்ற இராணுவத்தை சார்ந்தவர், அவருக்கு எப்படியாவது ஒரு 50 வயசு 55 வயசு இருக்கும். வண்டி கிட்ட வந்து, ஐயா திமுகவை அகற்றணும் ஐயா, இருக்கக்கூடாது, ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. அவரே வந்து, நான் இராணுவத்தில் ஓய்வு பெற்றேன், எனக்கு தாங்க முடியலையா, திமுக ஒழிக்கணும்யா, அழிக்கணும்யா, போ ஆட்சியை வீட்டுக்கு போ அனுப்பணும். அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆதங்கம். இதே ஆதங்கம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து மக்களும் பெறுகிறார்கள். விவசாயிகள் மட்டுமில்லை, மாணவர்கள், இளைஞர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், அரசு ஊழியர்கள் எல்லாமே. இங்கே எனக்கு இந்த பால் பாஸ்கர், இங்கே எப்போ திண்டுக்கல் வந்தாலும் பால் பாஸ்கர் வந்து ஆசையாக என்கிட்ட வந்து ஆசையாக இருப்பார், பேசுவார். அவர் கூட தான் முதல் நான் ஐரோப்பாவுக்கு நான் ஒரு மாநாடுக்கு நான் போனேன். நான் எனக்கு மிகவும் பிடித்தவர். இன்னைக்கு இல்லை, நம்ம கூட இல்லை அவர். அதான் அப்படி நல்ல மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம் நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.